அரசியல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல சில முக்கியமான நபர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. குறிப்பா அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அதுல அவர் வந்துட்டு அமமுக சார்பில் நின்று ஜெயிச்ச எம்எல்ஏ காமராஜ் அவர்களுக்கு தாவேக சார்பில் அமைச்சரவையில இடம் வழங்கினா சிபிஐ விசாரணை நடத்தப்படும்னு மிரட்டல் விடுத்திருக்காரு. ஸோ அதிமுக அமமுக எம்எல்ஏக்களுக்கு தாவேக அமைச்சரவையில இடமளிக்கப்படுமா? நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான் அக்கா. இப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் சரி அமமுக இருந்தவங்களும் சரி அவங்க வந்து போயிருக்காங்க, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அவங்களுக்கு ஒரு பவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான், அவங்களுக்கு வந்து பர்பஸ்க்காக தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பா வந்து அமைச்சர் போஸ்டிங் வேணும். ஏன்னா சிவி சண்முகம் சார் வந்து தலைமையில வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அமைச்சர் போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி நடந்திருக்கு. இப்ப 2023 சிவசேனா ஜட்ஜ் பண்ணல பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து போஸ்டிங் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டை தலையிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க நடக்கும். அதே மாதிரிதான் வந்து இப்ப இவர் வந்து நம்ம டிடிவி தினகரன் சாரும் வந்து பண்ணியிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இவரும் வந்து ஃபர்ஸ்ட் இவர் புஷ் பண்ணாரு, அதாவது எடப்பாடி சார் வந்து புஷ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி கிடையாது. இப்ப 47 எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கேல இருக்காங்க. 47 எம்எல்ஏஸ் வந்து பாத்தீங்கன்னா 32 பேராச்சும் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். பட் 25 பேர் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. அது மட்டும் இல்ல அமமுகல போயிருக்காங்கன்னா அவங்க வந்து ஏன்னா 2/3 மெஜாரிட்டியில அவங்க ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். அவங்க கேஸ் போட்டா என்ன வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ஏடிஎம்கேக்கு போனா அந்த மாதிரி சிக்கல் வந்து இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து சட்டப்பூர்வமா வந்து கிடைக்காது. பட் வந்து கட்சி ரீதியில சொல்ல போனா இதனாலதான் டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. இப்ப யாருக்குமே அலாட்மெண்ட் கொடுக்கவே இல்லை. இப்ப தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் அரசியல் ஃபார்ம் பண்ணி ஒரு வாரமா எந்த ஒரு மினிஸ்டருக்குமே வந்து ஒரு அலாட் பண்ணவே இல்லை, இவங்க தான் அப்படின்ட்டு. இப்ப டெம்பரரியா ஒரு 9 பேரை மட்டும் போட்டுருங்க. அவங்க கட்சியில இருந்தும் இல்ல, காங்கிரஸ்ல இருந்து யாருமே இன்னும் அலாட் பண்ணல. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கேல இருந்து போனவங்களுக்கும் எதுவுமே அலாட் பண்ணல. ஸோ இது இழுபறியா இதனாலதான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதிமுகவை தாவேகா வந்து அழிக்க பாக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? நிஜமாவே அதிமுகவை தாவேகா அழிக்க பாக்குதா? சோ இதுல வந்து இவரு தமிழக முதல்வர் புது முதல்வர் ஜோசப் விஜய் சார் அவரோடது பாத்தீங்கன்னா அவர் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, கட்சி ஸ்டார்ட் பண்ண புதுசுல இருந்து டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கேவா ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயமா கூட அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. எந்த ஒரு பிரஸ் மீட்னு அவர் கொடுக்கவே இல்லை. பொதுக்கூட்டத்திலயும் வந்து ஏடிஎம்கே பத்தி இழுக்கவே இல்லை. சோ அவர் இன்டைரக்டா சொல்றாரு, எனக்கு ஏடிஎம்கே நான் வந்து அழிக்கதான் வந்திருக்கேன், ஒண்ணு டிவிகே இருக்கணும் இல்ல வந்து டிஎம்கே இருக்கணும், ரெண்டே பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ அவர் வந்து அவரோட ஒரு நேச்சுரலா அவரோட செயல்முறையிலே தெரியுது ஏடிஎம்கே அழிக்க தான் பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஏடிஎம்கே வந்து அதோட வரலாறு பாத்தீங்கன்னா 2 வாட்டிக்கு மேல வந்து அது பவர்ல வந்து இல்லாம இருந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து போகும், இல்ல கண்டினியூஸா 10 இயர்ஸ் கூட இருக்கும். ஆனா கண்டினியூஸா 10 இயர்ஸ் வந்து பவர் இல்லாம இருந்ததே இல்லை. அன்பார்ச்சுனேட்லியே இப்ப இருக்கு. ஸோ அது இருக்கிறதுனால அதோட இப்ப பிளவு கட்டுக்கிட்டே போகுது. ஸோ அதோட டவுன்ஃபால் ஆகிக்கிட்டே வருது. இப்போ ரொம்ப பெரிய டவுன்ஃபாலா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுல இருந்து எப்படி ஏடிஎம்கே மீண்டு வருதுன்னு பார்ப்போம். 8 and 3. தம்பி சொல்லியிருந்தாரு, இவ்வளோ வருஷமா ரெண்டு டைம் எலெக்ஷன்லயும் நாங்க அவங்க தொடர்ந்து இபிஎஸ் ஏடிஎம்கே வந்துட்டு என்டிஏ கூட்டணி வந்து தோல்வி விட்டுட்டே வந்துட்டு லாஸ்ட் இதுல கூட அப்போசிஷன் பார்ட்டியா இருந்தாங்க. இப்ப வந்துட்டு திடீர் பொதுச் செயலாளரையும் தாண்டி ஒரு பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வந்துட்டு டிவிகேக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அவங்க மினிஸ்டர் போய் இது பண்றப்போ அவங்களோட இதை முன்னாள் அந்த பதவியை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு தம்பி சொன்னாரு. இப்ப அது எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி மக்கள் இவங்களை வேணாம் அப்படின்னு 2 எலெக்ஷனா தொடர்ந்து வேணான்னு ஒதுக்குறதுக்கு காரணம் அவங்க மேல இருந்த நம்பிக்கை இல்லாமனாலதான். அவங்க மேல அந்த நம்பிக்கை இல்லாம குறைஞ்சு போனனாலதான் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கவங்க பெரும்பான்மையான எம்எல்ஏக்களோட போய் டிவிகேல ஜாயின் பண்ணி அது மூலியமா மினிஸ்டர் வாங்குறதுனால ஒரு பயனும் இல்லை. இது மூலியமா டிவிகேன்ற கட்சிக்கு பெரிய அதிருப்தி தான் வர காரணமா இருக்கும். இதுல இருந்து உள்ள போறப்போ அவங்க இவ்வளவு மாசமா அவங்க வேலை செஞ்சு எம்எல்ஏவா ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் அவங்க வேலை செஞ்சதுக்கான ஒரு பயன் இல்லாம போகுது இல்லையா இவங்க மூலியமா மினிஸ்டர் வாங்குறதுனால. அண்ட் இன்னைக்கு ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தாரு. அவரு முழுக்க அதாவது வர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவேகாவுடைய ரசிகர்கள் வந்து அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள், அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதா இருக்கட்டும், தொடர்ந்து அது நடந்துட்டே இருந்துச்சு. குறிப்பா தேர்தலுக்கு அப்புறம் அவரை வந்து ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க தாவேகா நண்பர்கள். ஸோ அதுல அவரு அது சில சம்மந்தப்பட்ட சில பாயிண்ட்ஸ் வந்து முன் வச்சாரு. ஸ்டாலின் அவர்களை போய் இவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம்
டிவிகேன்ஸ் வந்து இவங்கள ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணது. எனக்கு விஜய் மேல பொறாமலாம் இல்லை, வாழ்த்துக்கள். அவர் மக்களுக்கு நல்லது பண்ணா நல்லதுதான் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாரு. ஸோ விஜய் ரசிகர்கள் வந்து ரஜினிகாந்த் குறித்து தேவையில்லாத அவதூற பரப்புறாங்களா? ஸோ கரெக்ட் தான், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இப்ப ரஜினிகாந்த் சாரோட ஸ்பீச் பாத்தீங்கன்னா அவருக்கு எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி ஏதாச்சும் வருதுன்னு பாத்தீங்கன்னா அவர் ஓப்பனா வந்து பிரஸ் மீட் வந்து கொடுத்துருவாரு. அது ஏர்போர்ட்லயா இருக்கலாம், அவர் மற்ற எந்த ஒரு இடத்துலயா இருக்கலாம், இல்லை அவர் வீட்லயே இருக்கலாம், கூப்பிட்டு வச்சு பிரஸ் மீட் பண்ணி அவரோட உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஓப்பனா அவர் சொல்லிடுவார். அவர்கிட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட்னா இதுதான், அவர் பிரஸ் என்னைக்குமே பார்த்து பயந்ததில்ல, அவர் ஓப்பனா வந்து பேசியிருக்காரு. அந்த மாதிரி வந்து அவர் பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து உங்களை வந்து பெங்களூர்ல வந்து பார்க்கலாம், நீ பெங்களூருக்கு நான் போறப்போ வந்து ஏர்போர்ட்ல பார்க்கலான்னு பார்த்தேன், நீங்க வரல, பிரஸ்காரவங்க யாருமே வரல. அதே மாதிரி வரப்ப பார்க்கலாம்னு நினைச்சேன், அப்பயும் வந்து யாருமே வரல. ஒருத்தர் மட்டும் மொபைல் எடுத்து வந்து நிற்கிறாரு, அவர் பிரஸ்ஸா என்னன்னு கூட தெரியல. பட் வந்து என்கிட்ட வந்து கேட்கிறப்போ வந்து சிஎம் ஆயிருக்காரு, நீங்க ஒரு விஷயம் கூட பண்ணல, நேரில் போயிட்டு உங்களை பார்த்து எதுவுமே பண்ணல அப்படின்னு நானும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டேன், அவர் பிரஸ் மாதிரியே பார்க்க தெரியல அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டியான அவரோட இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொல்ற பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. அவருக்கு அந்த ஒரு ஏஜுக்கும் அவர் அரசியல்ல வந்து ஒரு புரிதலுக்கும் வந்து கரெக்டா இருக்கு. கூப்பிட்டு நான் இப்ப இருக்கிற எனக்கும் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து விஜய்க்கும் பாத்தீங்கன்னா வந்து 25 வருஷம் வந்து கேப் இருக்கு, ஒரு ஜென்ரேஷன் கேப்பே இருக்கு. ஸோ கரெக்டான ஒரு பாயிண்ட் வந்து இது பண்றாரு. இப்ப இருக்கிற வந்து ஜென்ரேஷனுக்கும் அவருக்கு பாக்குறதுக்கும் வந்து வித்தியாசமா இருக்கு. 52 வயசுலயே வந்து இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. மீடியா துறையில இருந்து இன்னொருத்தரும் போயிட்டு ஆகிறதுக்கு நானும் வாழ்த்துக்கள் தான் இது பண்றேன். பட் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சந்திக்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்து எனக்கு 38 காலம் 40 வருஷம் வந்து நட்பு எங்க 2 பேருக்கும் இருக்கு. ஸோ அதுல வந்து அவர் வந்து தோல்வியை தழுவிட்டாரு அந்த கொளத்தூர் தொகுதியில நீங்க. ஸோ அதனால போயிட்டு நான் வந்து மீட் பண்ண போயிருக்கேன். ஸோ என்னோட நட்பு ரீதியா தான் நான் போய் பார்த்திருக்கேன். அதே மாதிரி விஜய் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்வீட் பண்ணி இந்த எக்ஸ்ல வந்து ட்வீட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நீங்க ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம், இதுக்கப்புறம் நல்லபடியா ஆளணும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு கரெக்டா அவரோட வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து முன் வைக்கிறாரு. அதே மாதிரி வந்து அவரு தான் வந்து இந்த டிஎம்கேயும் ஏடிஎம்கும் கூட்டணி வச்சு எடப்பாடியார் தலைமையில வந்து ஒரு ஆட்சியை உருவாக்கணும், அவர் சீஃப் மினிஸ்டர் விஜயை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு இவர் தான் பிளான் பண்ணிட்டா கூட நிறைய சோசியல் மீடியால வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் தப்பா வரந்தி தான் வருது அப்படின்ட்டு ஒரு ஓப்பனா இன்னைக்கு வந்து ஸ்பீச் பண்ணிட்டாரு. அதுல வந்து கொஞ்சம் கரெக்டா ஆயிருச்சு. இதுக்கப்புறம் அதை தாண்டி இவ்வளவு நாள் கழிச்சு ரஜினி வந்துட்டு ஒரு விஷயத்த பேசுறாரு. அவர் சொல்லியிருந்தாரு, காலம் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இல்லையா? அப்படி இருக்கப்போ இவ்வளவு நாள் எதுவுமே பேசாதவரு நேத்து என்னன்னா சிஎம் விஜயும் கமலஹாசனும் மீட் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், யூஸ்வலா யாரு சிஎம்மா பொறுப்பேற்றாலும் ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறது ரஜினியை வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கப்ப கமலஹாசனை போயிட்டு பாக்குறப்போ இங்க நாங்க நம்மளை பாக்கலன்றப்போ நாளைக்கு இவர் இன்னும் சினி ஃபீல்ட்ல இருக்காரு. நாளைக்கு அவரோட கமலஹாசனும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிற படம் கூட ரிலீஸ் ஆகும், அவரோட படம் ரிலீஸ் ஆகுறப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமா ட்ரோல் பண்ணுவாரு. அப்ப அவரோட சினி ஃபீல்டுக்கான மரியாதையும் அவரோட ரெப்புடேஷனும் கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு வம்பு, நம்ம இருக்கிற விஷயம் நம்ம இவர அதை தாண்டி மெஜாரிட்டின்ற ஒரு விஷயத்துல விஜய்க்கு ரொம்ப இழுபறி நிறையவே இருந்துச்சு. இங்க மெஜாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதா, ஆச்சு ரிசல்ட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இழுத்து அந்த விஷயம் போயிட்டு இருந்தப்போ அந்த இதுல சிஎம் முன்னாள் சிஎம் போயிட்டு ரஜினி போய் மீட் பண்ணாரு. அப்ப ஏன்னா அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது. ஓகே, சிஎம் வந்துட்டு விஜய் மேல ஒரு நெகட்டிவ் சைடு அவருக்கு இருந்தாலுமே, அவருக்கான இது அவரோட ஒப்பீனியன் இருந்தாலுமே அதை வெளிக்காட்டாத மாதிரி அவர் இருந்தாரு. இப்ப வந்துட்டு அது இப்ப அவ்வளவுதான், ஆட்சி அமைஞ்சிருச்சு, மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு, எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம ஏன் ட்ரோலுக்குள்ள ஆகணும், விஜய் ஃபேன் மூலியமா அவங்க எப்படி என்ன எப்ப பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கப்ப நம்ம ஏன் அந்த விஷயத்தை நம்ம தலையில வாங்கி போட்டுக்கணும்ன்றதுக்காக கூட சேஃபா மூவ் பண்றாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமா இவருடைய வயசுக்கு மரியாதை கொடுத்தாவது விஜய் ரசிகர்கள் இவரை அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்கலாம். அண்ட் செந்தில் பாலாஜி அவர்கள், திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுல அவர் முக்கியமா சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் டாஸ்மாக்லாம் மூடப்பட்டுச்சு, பட் அது இவ்வளோ பெருசா பேசப்படல. இந்த ஆட்சியில, விஜயோட ஆட்சியில வந்துட்டு அது பெருசா பேசப்படுது, அதை பெருசாக்குறாங்க, ரொம்ப ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அது டாஸ்மாக் மட்டும் கிடையாது, எஸ்பெஷலி அவரு எப்படி சொல்றது, கேன்வா மூலியமா ஒரு போறதுக்கு இடைஞ்சலா இருக்குன்ற டிராபிக்கை கிளியர் பண்ணி சிங்கிள் ரூட்ல போய் அந்த விஷயமும் ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்பயே நடந்துருச்சு. முன்னாள் முதலமைச்சரும் அந்த விஷயத்த நடத்தினாங்க.
அதெல்லாம் இப்ப பேசல. ஒவ்வொரு விஷயத்துமே இப்ப ஏன் நிறைய விஷயம் முன்னாள் கவர்மெண்ட் பண்ணதை தாங்க புது கவர்மெண்ட் தான் பண்ணுச்சுன்ற நேரேட்டிவை நிறைய பில்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இவர் எதை பண்ணாலுமே இப்போ ஒவ்வொரு புதுசா எந்த ஒரு விஷயத்துக்கு இனிஷியேட் பண்ணல. எந்த ஒரு விஷயத்தையுமே சிஎம் ஆகி ஒரு விஷயத்த கூட புதுசாவே அவர் இது பண்ணல. அப்படின்றப்ப அவங்க ஆல்ரெடி நிறைய முன்னாள் கவர்மெண்ட்டும் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாமே பண்ணியிருக்காங்க. பண்ணதான் அவர் பண்றாரே தவிர்த்து அப்ப அது யாருமே பேசல. அப்ப அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த ஃபேன் பேஸ் அதை வந்துட்டு அவர் மிகைப்படுத்தி தான் காமிக்கிறாங்க. இப்ப சொன்ன மாதிரி லாஸ்ட் கவர்மெண்ட் மூலியமா 500 கடையை மூடினாங்க. இப்ப வந்துட்டு ஒரு 700 சம்திங் 700+ கடையை வந்துட்டு மூடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா அந்த ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல கோயில் ஸ்கூல் பக்கத்துல இருக்க கடையெல்லாம் மூடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா இப்போ ஒரு தொகுதிக்குன்னு இப்ப அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு தொகுதிக்கு 3 டாஸ்மாக் இருக்கு. அப்ப வந்துட்டு எப்படின்னா அது வந்துட்டு சில்லறை வியாபாரம் நடக்கிற சில்லறை வியாபார கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இப்போ மெயினான ஒரு கடை இருக்குன்னா அங்க வர வசூல் வந்துட்டு இந்த கடையில இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அதை மெர்ஜ் பண்ணுவாங்க. மெர்ஜ் பண்றதுனால ஒரு 2 கடை வந்துட்டு அந்த கோயில் பக்கத்துலயோ அது பக்கத்துலயோ இருக்கிற மூடுறது இவங்களுக்கு இப்ப பெருசா தெரியுது. இதே முன்னாடி எல்லா கவர்மெண்ட்டும் வர கவர்மெண்ட் எல்லாமே புதுசா ஃபார்ம் ஆகிற எல்லா கவர்மெண்ட்டுமே பண்ற விஷயம் தான். இந்த கவர்மெண்ட் அதை பண்றதுனால அவங்க அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு வேர்ல்ட்ல இருக்காங்க பாத்தீங்களா, ஃபேன் வேர்ல்டு. அதுல அதுவெல்லாம் புதுசா தெரியுது. அதான் அது வேற ஒரு புதுசா தலைமுறையினர் வந்து புதுசா நியூஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இருந்து இன்னொன்னு என்ன தெரியுதுன்னா, இவ்வளவு காலமா அவங்க அரசியல் பத்தி அவங்களுக்கு பெருசா நாலேஜ் இல்ல, அரசியல் பத்தி நாங்க கவனிக்கல. இப்ப எங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்திருக்காரு, அதனால நாங்க அதை பாக்குறோம், பெருசா பாக்குறோம், இதெல்லாம் எங்களுக்கு பெருசா இருக்கு, புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம், இந்த வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் வந்துட்டு சொன்னாங்க இல்லையா, அது வந்துட்டு ஜெயலலிதா அம்மா பீரியட்லயும் வந்திருக்கு, நம்ம லாஸ்ட் கவர்மெண்ட் மூலியமா வந்திருக்கு. அப்ப இப்ப இது ஏன் பெருசா பேசுறாங்க, மினிஸ்டரே அதை பேசுறாங்கன்னா, ஏன்னா அதை பத்தி அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காது. இப்ப அது இப்படி ஒரு விஷயம் இருக்கானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுதான் இப்பதான் அது புதுசா வந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியமா படுறாங்களே. அதாவது ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மூலியமா தான் ஆச்சரியமே வரும். இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்களுக்கு அரசியல் புரிதல் பெருசா இல்ல. இவ்வளவு காலமா நாங்க அரசியல் பத்தி என்னன்னு எனக்கு தெரியாம இருந்தது. இப்பதான் நாங்க வந்துட்டு அதை பத்தி கத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அது எங்களுக்கு பிடிச்ச முதலமைச்சர் வந்து எங்களுக்கு சொல்லி தராரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில சனாதனம் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இந்த தாவேக்க தொண்டர்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு வர வேலை இல்லை, எப்ப பாரு தூக்கிட்டு வந்துருவாங்க சனாதனம்ட்டு. ஸோ இது வந்து பேசப்பட வேண்டிய அரசியல், அதை அவங்க வந்து அங்க ஒமிட் பண்றாங்க. இவங்களுக்கு வர வேலை இல்லை. இத்தனைக்கும் அவங்களுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கர், பெரியார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மதச்சார்பற்ற கொள்கையை பின்பற்றவங்க சனாதனம் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்றத வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட்னு தட்டி விட்டு போறது. சின்ன சின்ன விஷயங்கள், அவருடைய சேர்ல வந்து டவல் ரிமூவ் பண்ணது, அவரை டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிட்றாரு ஆஃபீஸ்ல, அவர் வந்து டைமுக்கு வந்துடுறாரு அப்படின்னு சின்ன அண்ணன் வந்து இருமுனாரு, அண்ணன் தொம்புனாரு அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஹைப் கொடுக்குறாங்க. பேசப்பட வேண்டிய அரசியலை வந்துட்டு பேசாம போயிடுறாங்களோ? நீங்க கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்பதான் அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க, அரசியல் படுத்தப்படவே இல்லை. இன்னும் அங்க இருக்கிற அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல சண்டை போட்டு இந்த யூடியூப்ல, ஸோ இப்பதான் அரசியலுக்குள்ள வராங்க. ஸோ அவர் சின்னதா சும்முனா கூட பெரிய விஷயமா தான் பேசுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். இன்னும் அரசியல்னா என்ன அப்படின்ட்டு இதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும், நான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது அதுதான். ஸோ அவங்க வந்து அந்த துண்டு போட்டு எடுத்தது அதெல்லாம் வந்து பேசப்படுறது இதே கிடையாது. இதே சீனியர் மோஸ்ட் வந்து ஒரு சிஎம்மா இருந்திருந்தாங்கன்னா சொல்றவங்க என்ன சொல்லிட்டு போட்டோம், எனக்கு இது பிடிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு சிஎம் வந்து அவர் வந்து விவிஐபியாவே வாழ்ந்துட்டாரு, வீட்டை விட்டு வெளில வராம அப்படியே வாழ்ந்துட்டாரு, கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணல. ஸோ ரியாலிட்டியா தான் அப்படிதான் வாழ்ந்தாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த சேர்ல உட்காடுறப்போ வந்து இந்த மாதிரி துண்டு போட்டு உட்காரணும், கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெத்தட்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு ட்விட்ல வந்து போட்டுறதுனால உடனே எடுத்துட்டாங்க. ஸோ இவர் வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அந்த பொசிஷன்ல இருந்துட்டு ஒரு ட்வீட்டுக்காகலாம் அதை எடுக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ அதே நேரத்துல தான் இப்ப வந்து ஆப்போசிட் லீடர் வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் சொன்னதும் அதான், சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு. அதை வந்து அவங்க போல்ட் பண்ணி சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரியே ஒரு பெரியார வந்து ஐயா வந்து கொள்கை தலைவராக இருக்கட்டும், அம்பேத்கர் கொள்கை தலைவராக வச்சுட்டு இவங்க அதைதான் இது பண்ணி அந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் அவங்க எந்தெந்த ஸ்டெப் எடுக்கிறாங்களோ சனாதனத்துக்கு எதிராக அவங்க வந்து குரல் கொடுக்கணும். சனாதனம்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குரல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றது வந்து அவங்க வந்து மறுபடியும் வந்து நிரூபிக்கிறாங்க, புதுசாதான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அது தப்பு சொல்ல, இதுக்கப்புறம் பொறுமையா டைம் கொடுக்குறோம், நீங்க வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு இதை வந்து ஸ்டெப்பை வந்து ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னொரு விஷயம்
இன்னொரு விஷயம் அந்த சனாதனத்தை பத்தி தெரியுது தெரியாதது அது வேற விஷயம். அந்த ஏன்னா யாருக்கும் தெரிய போறது இல்ல. ஏன்னா யாருக்கு மீன்ஸ் இப்ப டிவிக்கு தொண்டர்கள் அவங்களுக்கு டிவிக்கு கட்சியில இருக்கவங்களுக்கு கூட அது பெருசா தெரியாது. சனாதனம் அப்படின்ற மீனிங் ஸ்பெல்லிங் தெரியுமே தவிர்த்து அவங்களுக்கு அதுக்கான மீனிங் என்னன்னு தெரியாது. இப்ப அதை உதயநிதி அதை பத்தி பேசியிருக்காரு. சட்டசபைக்கு முத நாளே அதை பத்தி பேசியிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்ப என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அது பேசியிருக்காம தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா அடுத்தது எம்பி எலெக்ஷன் வருது. ஆல்ரெடி இருந்த 45% 45% ஓட்ல இருந்து நமக்கு இப்போ 33% ஆல்மோஸ்ட் 10 to 12% ஓட்டுல கம்மியாய் தான் வந்திருக்கு. பிராமின்ஸ் கூட டிவிக்கு போட்டிருக்காங்க. அப்படின்றப்போ அந்த விஷயத்த அந்த இடத்துல தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல இவங்களுடைய கொள்கையும் கிட்டத்தட்ட திமுகவோட கொள்கையோட ஒத்து போகுது. இப்போ தாவேகா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றாங்க. அப்படின்றப்போ உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் ஒழிக்கப்படும்னு சொன்னாரா, எங்க அண்ணன் இதை விட ஜாஸ்தியா சனாதனத்தை எதிர்ப்பாருன்னு நிக்கணும். அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு தான் அதை பத்தி நான் என்னன்னே தெரியாது. அப்புறம் எப்படி அதை பத்தி அவங்க பேசுவாங்க? நம்ம தொகுதியில என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குது, அதையே தாண்டி சிஎம் சார் என்ன பண்றாரு, எங்க அண்ணா புதுசா வந்த சிஎம் என்ன பண்றாரு, என்ன விதமா வந்திருக்காரு, அதைத்தான் அவங்க பாக்குறாங்களோன்னு தோணுது. அதே நேரத்துல இதை மறந்துட்டீங்க, இந்த 108 தொகுதியில இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட எம்எல்ஏஸ் வந்து ஒரு 10 பேர் தான் குறைஞ்சது. அவங்களுக்கு யாருன்னு தெரியும். மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து யாருன்னே தெரியாது. கேட்டா நான் ஐபிஎல் ஓட்டு போட்டேன், விஜய் சார் விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டேன் அப்படிதான் சொல்றாங்களே தவிர அவங்க எம்எல்ஏஸ் வந்து யாருன்னே வந்து தெரியாது. அண்ட் இப்போ இண்டஸ்ட்ரீஸோட மினிஸ்டரா செல்வி கீர்த்தனா அவர்களை டிவிகே சார்பில் சூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அப்படிங்கிறது முக்கியமான டிபார்ட்மெண்ட். குவிக் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஷீஸ் எ யங்கஸ்ட் மினிஸ்டர் இல்லையா? ஸோ அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? இஸ் ஷீ எலிஜிபிள் ஃபார் திஸ்? நீங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கா. இப்போ டிவிகே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 9 மினிஸ்டர் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து நேற்றுக்கெல்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு தொழில்துறை வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன வயசு அப்படின்னு சொல்றதுல வயசுக்கும் பண்ற வேலைக்குமே இது இல்லை. பட் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பதவியேற்க போறப்பே வந்து அவங்களோட இதை வந்து மறந்து போயிட்டாங்க. சரி ஓகே அவங்க பண்ண சின்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இவ்வளவு பெரிய பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஒரு கெப்பாசிட்டியான ஒரு ஆளா அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம் தான். ஓகே, இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ், எக்ஸ் டிஎம்கே எம்எல்ஏ டாக்டர் எழிலன் அவர்கள் வந்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற ஒரு சினிமா டயலாக் வருது. ஸோ வாட் ஹீஸ் ட்ரைங் டு சே அப்படின்னு ஊடகத்துல என்ன பேசிக்கிறாங்கன்னா, அதாவது டிஎம்கே யங்ஸ்டர்ஸ்க்கு இடம் கொடுக்கல, அதனாலதான் டிஎம்கே தோத்துருச்சு அப்படின்றத அவர் மறைமுகமா மீன் பண்றாரோ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து சொல்ல போனா டிஎம்கே பாத்தீங்கன்னா அவங்க ஜென்ரேஷன் அப்படியே கரெக்டா அப்டேட் ஆகிட்டே வராங்க, ஒரு மொபைல் போன் மாதிரி. அப்போ எப்படி இருந்தாங்க, கலைஞர் கருணாநிதி சார் காலத்துல எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போனா டெவலப் ஆகிட்டே அவங்களும் அப்டேட் ஆகிட்டே தான் வராங்க. அவரு அந்த ஒரு டிஎம்கேலே இருக்க ஒரு முக்கியமான ஒரு எம்எல்ஏ இருக்கு முன்னாடி, எக்ஸ் எம்எல்ஏ, அவர் எதுக்காக போட்டான்னு அவர்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும். இப்போ எந்த ஃபார்மேட்ல போட்டாரு அப்படின்ட்டு. யங்ஸ்டருக்கும் நிறைய இப்போ வந்து சொல்ல போனா நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட இளைஞர் அணியில வந்து ஒரு துணை முதலமைச்சராகவே இருந்திருக்காரு எக்ஸ் நம்ம ஃபார்மர் டெப்டி சிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலின் சார். அவர் வந்து இளைஞர்ல இருந்து போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ சொல்ல போனா உதாரணத்துக்கு நிறைய எம்எல்ஏஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த டைமும். ஸோ டிஎம்கேவும் வந்து அவங்க வந்து அவங்களோட இளைஞர் வலுப்படுத்திக்கிட்டே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த மீனிங் வந்து போட்டாங்கன்னு அந்த எம்எல்ஏ சார் வந்து அந்த ட்வீட் போட்டாரு அப்படிங்கிறது மாதிரி நமக்கு வந்து தெரியல. இதை நியூஸ் மீடியாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க என்னவா இருந்தாலும். வந்து அவரே வந்து அந்த ட்வீட் போட்டவரே வந்து இதுக்காக தான் போட்டேன், இதை மீன் பண்ணி தான் போட்டேன் அப்படின்னு வந்து சொன்னா சரி. ஏன்னா ரெண்டுமே இருக்கணும், ஒரு ஓல்டும் இருக்கணும் ஒரு யங்கும் இருக்கணும். ரெண்டும் இருந்தாதான் அந்த 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 வயசானவங்களோட நாலேஜும் யங்ஸ்டர்ஸோட அந்த விவேகமும் இருந்தாதான் ஒரு கவர்மெண்ட் வந்து நல்லா ரன் பண்ண முடியும். ஸோ அது டிஎம்கே வந்து கொஞ்சம் நல்லா வந்து இப்போ லாஸ்ட் கொஞ்சம் 5 இயர்ஸ்ல வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எப்படி ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்கள்ட்ட கேட்டதான் வந்து சொல்ல போனா தெரியும். ஓகே, தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் குறித்து தொடர்ந்து பேசலாம். நன்றி.